அம்மா புவனேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க? திருவடி வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். யாரு பேசாதீங்க, ரெக்கார்ட் போட்டாச்சு. யாரு பேசலதான் அடியாவது வச்சு விண்ணப்பத்தாலையும் பெருமாள் திருவுருளாலையும் உடம்பு பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்லம்மா. சிவாயினம். அம்மா ஆரம்பிச்சிடலாங்களாம்மா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்தடியாருக்கும் திருவடி வணக்கங்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. ஐயா நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவங்க தான், நம்ம அருணாச்சல ஐயா. இப்ப உடம்பெல்லாம் நல்லாகிட்டு ஐயா திரும்ப இன்னைக்கு ஷேக்லாரின் தமிழ் திறன் அப்படிங்கிற தலைப்புல ஐயா இன்னைக்கு எடுக்க வந்திருக்காங்க. ஐயாவை நம்ம எல்லாம் வருக வருகன்னு வரவேற்று ஐயாவோட சொற்பொழிவை கேட்க எல்லா அடியார்களும் தயாராகும். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய. சரி சரி, நல்லது 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 நல்லது. சிவாய நமங்கம்மா. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குறேன். வணக்கம் வணக்கம். ஆரம்பிக்கலாமா ஐயா? சிவாய ஆரம்பிக்கலாங்க ஐயா. சரி, நல்லது நல்லது நல்லது. முன்னம் அருட்சேக்கலார் நாமம் கேட்டேன், முன்னம் அருட்சேக்கலார் நாமம் கேட்டேன், முதல்வர் அவர் மாக்கதை முழுதும் கற்றேன், பின்னர் உள்ள சான்றோர்கள் பேச கேட்டேன், பேர்த்தும் அவர் சேவடிக்கு பித்தனானேன் என்று சொல்லி அழைப்பினை விடுத்த அம்மையார் உட்பட அனைத்து அடியார்களையும் வணங்கி மகிழ்கிறேன். சேக்கிலாரின் செந்தமிழ் திறன் என்ற தலைப்பிலே உங்களிடம் உரை நிகழ்த்த விரும்புகிறேன். சேக்கிலாரின் செந்தமிழ் திறன் என்று பெரிய புராணத்திலே நூற்றுக்கணக்கான குறிப்புகள் இருக்கின்றன. அந்த நூற்றுக்கணக்கான குறிப்புகளோடு முழுவதுமே சொல்ல இயலும் என்றாலும் அதுக்கு நேரம் காலம் பத்தாது. அதோடு சில முக்கியமான குறிப்புகள், அதாவது நம்முடைய உணர்வோடு உணர்ச்சியோடு உள்ளத்தோடு ஒட்டக்கூடிய மிகவும் அருமையாக ஒட்டக்கூடிய குறிப்புகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். நேரம் காலம் எப்படி அமையும் என்று தெரியவில்லை. அந்த ஒவ்வொரு குறிப்புகளும் அவருடைய சேக்கிலார் திறன், செந்தமிழ் திறன் குறிப்புகளோடு வரக்கூடிய செய்திகளை பின்னர் ஒரு நாள் பார்க்கலாம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறேன். திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணம் நெடுகிலும் சேக்கிலாரின் செந்தமிழ் திறன் வெளிப்பட்டாலும் நேரத்தின் அருமை கருதி என் நெஞ்சத்தை அறிவியல் உதித்த சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு சிந்திக்கலாம். அது உணர்வு பூர்வமானது, நமக்கு எளிதாக புரியக்கூடியது, நமது உணர்வு பூர்வமானது. வள்ளுவத்தை முற்றிலும் உள்வாங்கி வாழ்வில் நலமும் வாழமும் பெற்றார் சேக்கிலார். இதை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நாளாகும். வள்ளுவரின் குரலை முழுதும் உள்வாங்கித்தான் வாழ்விலே வளமும் நலமும் பெற்றார் சேக்கிலார். தமிழ் கூறும் நல்லுலகில் தெய்வ புலவர்கள் என்று சிறப்பிக்கப்படுவது வள்ளுவரும் சேக்கிலாரும் மட்டுமே. ரெண்டு பேரும் தான் தெய்வ புலவர் தமிழ்ல மட்டுமே. சேக்கிலாரின் செந்தமிழ் திறன் என்ற சொல்லில் அவரது தனித்துவமும் கவித்துவமும் அடங்கும். செந்தமிழ் திறன் என்ற சொல்லிலேயே அவருடைய கவித்துவம், தமிழ்த்துவம், சிந்தனை தத்துவம் இதெல்லாம் அடங்கும். இப்ப முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இரட்டுடம் ஒழிதல் என்ற ஒரு சொற்றொடர். இரட்டுடம் ஒழிதல் என்றது இலக்கண ரீதியானது. அது எப்படி வருகிறது என்றால், இந்த செப்பிடு வித்தையில் கெட்டிக்காரர் சேக்கிலார். யாருன்னா இந்த இரட்டுடம் ஒழிதல் சொல்றத ரொம்ப கெட்டிக்காரர் அவர். திருத்தொண்டர் புராணத்தை பாடுவதற்கு தனக்கு பொருள் கொடுப்பது யார் என்று சேக்கிலார் நினைக்கிறார். அதாவது திருத்தொண்டர் புராணத்தை பாடணும்னா அதுக்கு பொருள் கொடுத்தது யார், அதுக்கு பொருள் கொடுத்தது யார் என்று சொல்கிறார். அது எப்படி சொல்றாரு?
பொருளின் மெய்மொழி வான் நிழல் கூறிய பொருளினாகும். பொருளின் மெய்மொழி வான் நிழல் கூறிய பொருளினாகும். பொருள் என்றால் உலகெல்லாம் என கூறிய அசிரியின் முதல் மொழியான ஊதியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். பொருள் என்றால் அசிரி, அவருக்கு முதலடி கொடுத்த அசிரி, அது பொருள் என்று எடுத்துக்கலாம். அதே ஊதியம், ஊதியம் என்றால் கைப்பொருள். கைப்பொருள் இருந்தால்தான் வாணிபத்தில் சாதிக்கலாம். காப்பியம் பாடுவதற்கு கைமுதல் எது? காப்பியம் பாடுவதற்கு கைமுதல் எது? என்ன ஏற்கனவே சொல்றார், பொருளின் மெய்மொழி வான்நிழல் கூடிய பொருளினாகும். பொருளின் மெய்மொழி, பொருள் என்றால் உலகமெல்லாம் எனக்கூடிய ஆசிரியரின் முதல் மொழின்னு சொல்லிட்டோம். அப்போ பாடுவதற்கு கைமுதல் ஏது? சிந்திக்கும் ஆற்றல் தான் அது. அப்படி சிந்திப்பதற்கு தொடங்குவதற்கு என்ன தயக்கம்? அது அந்த தயக்கத்தை தீர்த்தது மெய்ப்பொருளான இறைவனின் மொழியான அசிரியாகும். அவர் தான் முதலடி எடுத்து கொடுத்தாரு. அசிரிய வானொலி என்று கூறுவது புலவர்களின் வழக்கம். அசிரியே என்ற சொல் வடமொழி சொல். அது தமிழில் சொல்லும்போது வானொலி என்று சொல்வார்கள், புலவர்களின் வழக்கம். ஆனால் இங்கே சேக்கிழார் வான் நிழல் என்று கூறுகிறார். இந்த அசிரியை வான் நிழல் என்று கூறுகிறார். அதற்கு காரணம் வான் நிழலாய் எழுந்த சுந்தரரின் திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு பாடியதுதான். வான் நிழலாக எழுந்த சுந்தரரின் பாடலான திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு அவர் பாடியதுதான். எனவே வான் நிழல் என்று ஒரு சொல், வான் நிழல் என்ற ஒரு சொல் அசிரியரையும் குறிக்கும், சுந்தரரையும் குறிக்கும். இதையும் குறிக்கும், அதையும் குறிக்கும். அதான் இரட்டுற மொழிதல். ரெண்டு விதமா சொல்றது குறிக்கும். ஒரு வார்த்தையில் இரண்டு பொருள் தந்து சேக்கிழாரின் செந்தமிழ் திறனாகும். ஒரு வார்த்தையில் இரண்டு பொருள் தருவது சேக்கிழாரின் செந்தமிழாகும். ஆமாம், வான் நிழல் என்ற சுந்தரரை குறிப்பிடுகிறார். வான் நிழலாய் எழுந்த சுந்தரரின் வரலாற்றை வேறொரு புராணத்தில் காணலாம். ஏற்கனவே பாடல் வாரியாக சொல்லும்போது சுந்தரரின் கைலையில் அவர் எப்படி அவதரித்தார், பூமியில் எப்படி அவதரித்தார், பின்பு எப்படி கைலைக்கு போனார், அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் சொல்வேன் என்று கூறிக்கொண்டு, அந்த வான் நிழலா என்ற சுந்தரரின் வரலாற்றை பேரூர் புராணத்தில் காணலாம். பெரிய புராணத்தில் இருக்காது, பேரூர் புராணத்தில் இருக்கும். பேரூர் புராணத்தில் இருக்கிறத கோட் பண்ணி தான் இவர் பாடியிருக்கிறாரு. அது CKS ரொம்ப விவரமா உரை நூலில் எழுதியிருக்காரு. அடுத்து சிவனாரின் குடும்பம். இதுல பாருங்க, சிவனாரை பத்தி சொல்லும்போது சிவனாருக்கு ஒரு குடும்பம் இருக்கணும்ல, நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, சிவனாருக்கு ஒரு குடும்பம் இருக்கணும்ல. அது சிவனாரின் குடும்பத்தை பத்தி பேசுறாரு கேட்கல. எப்படி பேசுறாரு? உமையொரு பாகவனாக சிவனார் அறுவான் மூவரில், இந்த 63 பேர்ல அறுவான் மூவரில் சம்பந்தரையும் சண்டிகேஸ்வரரையும் மட்டுமே மகனாக ஏற்றதாக மகன்மை நெறியில் விரிவாக சொல்கிறார். மகன்மை நெறி 4 நெறி உண்டு இல்லவா? அதுல தொண்டர் நெறி, அடிமை நெறி, மகன்மை நெறி. மகன்மை நெறியில அவர் சொல்றாரு, உமையோடு பாகனார் சிவனார் அறுபான் மூவரில் சம்பந்தரையும், அதாவது திருஞான சம்பந்தரையும் சண்டேஸ்வர நாயனாரையும் மட்டுமே மகனாக ஏற்றதாக மகன்மை நெறி குறிப்பிடுகிறார். சரியா புத்துங்களா? கையிலையில் தன்னை நெருங்கிய எலும்பு நோயை சிவனார் அம்மையே என்று அழைத்ததில் சேக்கிழார் சொல்கிறார். 2 மகன்களை சொல்லிட்டாங்க. எலும்பூறு கொண்டு ஒரு உருவம், அதான் காரைக்காலமையார். கையிலையை நெருங்கிய பொழுது இறைவன் அவரை அம்மையே என்று அழைத்தார். எனவே கையிலையை தன்னை நெருங்கிய எலும்பூர் நோய்க்கு சிவனார் அம்மையே என்று அழைப்பதை சேக்கிழார் சொல்கிறார். அதனால் அவர் அம்மாவாகிறார். அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகம் உய்ய அருளினார். சேக்கிழாருடைய வாக்கு அதுதான். அம்மையே எனும் செம்மை ஒரு மொழி உலகம் உய்ய அருளினார். அது ஏன் உலகம் உய்ய அருளினார்? அது என்ன, அம்மானு கூப்பிட்டா பத்தாதான்? அதையும் எப்படி சொல்றார் சேக்கிழார்? அவர் அம்மையே என்றுதான் அழைத்திருக்கிறார். அந்த அம்மையே என்று அழைத்ததை சேக்கிழார் சொல்லும் போது அவருடைய செந்தமிழ் திறன் எப்படி வருதுன்னா, அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகம் உய்ய அருளினார். இந்த உலகத்தார்கள் மூலம் தெரிந்து கொள்வதற்கு அருளினார். அதற்கு CKS போன்ற அறிஞர்கள் அல்லது பெரிய புராணத்தில் கரை கண்ட பேரறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சிவபெருமான் நினைத்தாராம், ஐயோ கையிலை நாக்கி வந்த தலையால் நடந்து வந்த இந்த எலும்பு கொடு, இந்த அம்மையின் வயிற்றிலே நான் குழந்தையாக பிறக்கவில்லையே என்று சிவபெருமான் ஏங்கினாராம். அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடுதான்
அதை தீர்க்க தரிசனமாக கண்டுதான் சேக்கிழார் பெருமான் செம்மையே அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலக மொழியால் உலகத்தாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அம்மையே என்ற செம்மை ஒரு மொழி உலகம் அறிய அருளினார். ஒரு மானிட பெண்ணின் வயிற்றிலே தான் மகனாக பிறக்கவில்லையே என்று ஆதங்கம் அவருக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை கண்டுதான் அவர் பாடினார். அதாவது திருமால் பெண்ணின் வயிற்றிலே பிறந்து யோனி வழியாக திருவிளையாடல் மொழியெல்லாம் திருமாலுக்கு தான் உண்டு. சிவபெருமான் எந்த பெண்ணின் வயிற்றில் பிறந்தால் சரித்திரம் இல்லை. அவர் பிறக்கவும் அப்படி அவதாரம் அவர் எடுப்பதில்லை, அணி அவதாரம் எடுப்பதில்லை. ஆனால் அப்படி நினைத்தாராம், இந்த பெண்ணின் வயிற்றிலே நான் குழந்தையாக பிறக்கவில்லையே. அப்போ என்ன ஆச்சு, 2 மகன் வந்துருச்சு. அவனு சொல்லியாச்சு, ஒரு அம்மாவை சொல்லியாச்சு. சிவனார் வருந்தினார். இந்த சிவனார் வருத்தத்தை தீர்க்க வேண்டுமே நிலையைத்தான் தன் திவ்ய தரிசனத்தால் இப்படி சேக்கிழார் பாடுகிறார் என்று அறிஞர்கள் போற்றுகிறார்கள். இதுக்கு அறிஞர்களுடைய விளக்கம் சீக்கியர்களுடைய விளக்கம் படி சிவன் கோவிலில் 63 நாயன்மார்களில் திருமேனிகளில் நிறுவப்பட்டுள்ளன. எல்லா சிவன் கோயிலும் பார்த்துருப்பீங்க. 63 நாயன்மார்களில் திருமேனிகள் வரிசையா இருக்கும். அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் அதெல்லாம் திருமஞ்சனெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த அத்தனை 63 நாயன்மார்களிலும் காரைக்கால் அம்மையாருடைய உருவம் மட்டும் அமர்ந்த நிலையில் இருக்கும். மற்றவர்களெல்லாம் நின்று கொண்டு இருப்பார்கள். ஏன் இந்த அம்மையார் மட்டும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உருவம் இருக்கு, மற்ற 63 மற்றவர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? இறைவனே அம்மையே என்று அழைத்த சிவபெருமானின் தாயாரின் முன்னால் எப்படி உட்கார்வது என்று நின்று கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் ஐதீகம். இருக்க மற்றவர்கள் அனைவரும் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார்கள். நயம்பட உரைத்தல் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அதாவது சொல்றத ரொம்ப நல்லா சொல்லணும், தீய சொல்க சொல்லக்கூடாது, நயமா சொல்லணும். அதுதான் கட்டிக்காரத்தனம். சும்மா வந்தவன் போன அது சொல்லக்கூடாது, நயமா சொல்லணும். தமிழை நயம்பட உரைப்பதில் வல்லவர் சேக்கிழார். திருநீலகண்ட குயவனார் பரத்தையால் நன்னியதை இளமை வீதுரை இன்பத்துறையில் எளியரானார் என்றார். திருநீலகண்ட நாயனார் பரத்தை என்பால் நன்னீர். அந்த காலத்துல பரத்தையர் பண்பாடு இருந்தது. ஆனா அதை சொல்லும்போது பரத்தையர் வீட்டுக்கு போனாரு, விலங்காவது வீட்டுக்கு போனாரு அப்படின்னு பாடியிருக்கலாம். ஆனா அப்படி பாடல, நயம்பட உரைக்கணும் அப்படின்னு என்ன சொல்றாரு, இன்பத்துறையில் எளியரானார். திருநீலகண்டத்தில் என்ன ஆனாரு, இளமை மீதுர இன்பத்துறையில் எளியரானார். இளமை முறுக்குல இன்பத்துறையில ஈடுபட்டார் அப்படிங்கிறது மெதுவா நயம்பட சொல்றார். அவர் பரத்தையர்பார் அணைந்தார் பட்டுன்னு சொல்லல, அவர் இப்படித்தான் சொல்றார். அதுதான் நயம்பட உரைத்தல். அதே ஹார்மோனில் அட்டகாசம் தான் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. திருநீல குயவனாரும் தாக்கியது அவர் உள்ளத்தில் நல்லவர் உடல் கூறு நிலைப்பாட்டின் காரணமாக நடந்த நிகழ்வை. இளமை மீது இன்பத்துறையில் எளிமையானார் என்று சேர்க்கிறார். அதாவது இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, ஹார்மோன்களின் அட்டகாசமாக சில தவறுகள் நடக்கும். அப்படி அவருடைய உடற்கூறியில் ஏற்பட்ட ஹார்மோனின் அட்டகாசமாக அவர் செய்தார். அவர் விரும்பி போகவில்லை. அந்த உடல் பட்ட பயன் மெய்ப்பாடு இருக்கிறது, அந்த மெய்ப்பாடின் காரணமாக அவர் போனார். அதைத்தான் இன்பத்துறையில் எளியரானார் என்று சொன்னார். என்னை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் சபதமிட்ட முதல் பெண் போராளியை குயவனாரின் மனைவியின் மாண்பினை காட்டுகிறார். இது எப்படி இருக்கலாம், அது பரத்தையர் பண்பாடு அதிகம் உள்ள நேரம் அந்த காலகட்டம். அப்போ கணவன் பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு வந்தா அவன் தலையில தண்ணியை விட்டு வெளியே கொஞ்ச நேரம் உட்கார சொல்லி அப்புறம் சேர்த்துப்பாங்க. அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு பெண்மணி திருநீலகண்ட நாயனாரின் மனைவி என்ன சொல்லிட்டாங்க, நீங்க பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, என்னை தீண்டுவீராயின் திருநீலகண்டம். திருநீலகண்டத்தோட சத்தியம் வச்சுட்டாங்க, என்னை தீண்டக்கூடாது, என்னை தொடக்கூடாது, உனக்கு மனைவி என்ற கோதாவில் உனக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் செய்வேன், ஆனால் என்னை நீ தொடக்கூடாது. அதைத்தான் இதை வச்சுதான் சினிமாவுடைய 2 சில பாடல்கள்லாம் இருக்கு. அது சொல்றாரு, என்னை தீண்டுவீராயின் திருநீலகண்டம், உலகில் முதல் பெண் போராளியை சேக்கிழார் சொல்கிறார். எந்த இலக்கியத்திலும் உலக இலக்கியத்திலும் இந்த மாதிரி கிடையாது. என்னை தொடாதே,
என்னை தீண்டுவீராயின் திருநீலகண்டத்தின் மீது சத்தியம் வச்சார். திருநீலகண்டத்தின் மீது சத்தியம் வச்சதுனால இவர் அவர் தொடரல. அது என்ன சொன்னாலும் எம்மை தொடுவீராயின் சொல்லும்போது என்னை தொடுவீராயின் சொல்லலாம். எம்மை தொடுவீராயின் திருநீலகண்டம் என்றார். எம்மைன்னு பன்மையில சொன்னதுனால அதற்கு பின்பு வேறு எந்த பெண்ணையும் அவர் தொடரவில்லை. வாழ்நாள் முழுதும் ஒரு வெள்ளை வேட்டி துறவியாக வாழ்ந்தார். அந்த ஏன் காரணம் என்னன்னா, இந்த அம்மா வச்ச சத்தியம் சிவபெருமான் மீது, திருநீலகண்டத்தின் மீது, எம்மை தொடுவீராயே திருநீலகண்டம் பன்மையில் சொன்னதால் வேறு எந்த பெண்ணையும் ஒரு தொடரவில்லை. கடைசி வரை அவருடைய ஆண்டார். ஆடவரின் பரத்தமய வாழ்க்கை அங்கீகப்பட்ட அன்றைய தமிழ் சமுதாயத்தில் இந்த பெண்ணின் போராளியை பதிவு செய்து சேர்க்கிறார் செந்தமிழ் திறனாகும். இது செந்தமிழ் திறன் தான், ஒரு பெண் போராளியை பாடுவது. பின்னர் இறக்கும் வரை இருவரும் போக வாழ்க்கையில் ஈடுபடவில்லை, யோக வாழ்க்கையில் ஈடுபட்டனர். போக வாழ்க்கை கிடையாது, அப்புறம் யோக வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள். முதுமை காலத்தில் அவர்களின் வளமை மொழி இளமை நீங்கி வடிவூர் மூப்பு வந்தது. வளமை மொழி இளமை நீங்கி வடிவூர் மூப்பு வந்ததுன்னு சொல்லுவார். இது எப்படி? வயசானவங்களுக்கு வயசு வந்துட்டா கிளறு விட்டு போச்சுன்னா அந்த மூப்பு வடிவூர் மூப்பு வந்ததுன்னு சொல்றாரு. அது சேக்கார் செந்தமிழ் திறன். அதுதான் வயசாயிருச்சு, 80-85 வயசாயிருச்சு ரெண்டு பேத்துக்கும். அவங்க போக வாழ்க்கையில் ஈடுபடல, யோக வாழ்க்கையில தான் இருந்தாங்க. பேருக்கு தான் கணவன் மனைவியா இருந்தாங்க, உண்மையிலே அடிப்படையில் கணவன் மனைவியா வாழவில்லை. அப்ப வடிவூர் மூப்பு அழகான மூப்பு வந்ததுன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அதாவது பிரம்மச்சரியத்தை கட்டுப்படுத்தியவர்களுக்கு இறுதி காலத்திலே முகத்திலே ஒரு தேஜஸ் என்று சொல்வார், ஞான ஒளி பிறக்குமா. அப்படி ஒரு ஞான ஒளி பிறந்திருந்தது அவர்கள் இருவர் முகத்திலும். அதைத்தான் அவர் சொல்கிறார், அருமையாக சொல்கிறார். அவர்கள் எனவே முதுமை காலத்தில் அவர்களுக்கு மூப்பு வடிவூர் மூப்பு வந்ததுன்னு சொல்றார். வடிவூர் மூப்பு, அழகான மூப்பு வந்து அந்த ஞான ஒளி முகத்திலே போகத்தை மறந்து யோகத்தில் இருந்ததனால் அந்த தேஜஸ், அந்த ஞான ஒளி அவர் முகத்திலே தோன்றியது. அதைத்தான் தனது திறனால் அவர் சொல்கிறார், வாழ்த்துவார். முதுமை காலத்தில் அவர்கள் வளமொழி இளமை நீங்கி வடிவூர் மூப்பு என்று சொல்லுகிறார். வெறுமா சொல்றது இல்லை, அந்த மாதிரி சிந்தமிழ் திறனோட சொல்லிட்டு சொல்வார். அடுத்து வரும்பொருள் உரைத்தல், அது ஒரு இலக்கண குறியீடு தான். வரும்பொருள் உரைத்தல் பாடும்போதே பின்னால வரப்போறத முதலே நினைச்சு பாடணும். அதுதான் பெரியதாவது. இளங்கோடிகள் நிறைய செஞ்சிருக்காரு. 12ஆம் நூற்றாண்டு இளங்கோடிகள் அப்படி நிறைய செஞ்சிருக்காரு. பின்னால வரப்போது முன்னாலே சொல்லுவார், குறிப்பாக சொல்வார். இது அப்பட்டமா சொல்ல மாட்டார், குறிப்பாக சொல்வார். அதுதான் வரும்பொருள் உரைத்தல். மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல் என்பார்கள். சோழ நாட்டின் முதல் மந்திரியான சேக்கரார் தன் காப்பியத்தில் இந்த நுணுக்கத்தை கையாளுகிறார். இந்த வரும்பொருள் உரைத்தல் இந்த நுணுக்கத்தை கையாளுகிறார் சோழ நாட்டின் முதல் மந்திரியாக இருந்த சேக்கரார் பெருமான். இதுல மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல். ஏன்னா இவர் முதல் மந்திரி தானே, சோழ நாட்டு முதல் மந்திரி தானே. மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல் ராஜாவுக்கு சொல்லணும். இவர் நமக்கு சொல்றார், பக்தர்களுக்கு சொல்றார், வரும்பொருள் உரைத்தலை சொல்றார். இப்ப இனிமேல் நடக்க போவதை சொல்றார். அதுல எப்படி பாடுறாரு அந்த பாடல், அதுக்கு ஒரு பாடல் போட்டிருக்காரு. களிரடி மென்னகை மயிலை தாகவிழ்த்தார் காளைக்கும் கடிமகள் சுற்றம் போட்ட கல்யாணம் செய்தார். எப்படி சொல்றாரு? தளிரடி மென்னகை மயிலை தாகவிழ்த்தார் காளைக்கும் கடிமகள் சுற்ற கல்யாணம் செய்தார்கள். அதாவது காரைக்கால் அம்மையார ஒரு பெண் மயிலாக ஓமைப்படுத்துகிறார். தளிர் நடை பெண்ணகை மயில்னா அது பெண் மயில். தாதபித்தார் காளைன்னா அது என்ன, மயிலையும் காளையையும் எப்படி கல்யாணம் செய்வாங்கன்னு கேட்கலாம். அது படித்தவங்களுக்கு தான் புரியும் அவர் என்ன சொல்ற வர்றாரு. மயிலையும் காளையும் இல்லை, இந்த தாதபித்தார் காளைங்கிறது ஆண்மை நீக்கப்படாத காளமாடு. ஜல்லிக்கட்டு காளைன்னு வச்சுங்களேன், ஆண்மை நீக்கப்படாதது, அதுதான் தாதபித்தார் காளை. அந்த காளை என்ன செய்யும்னா, நம்ம தோட்டத்தில் மேய விட்டுருந்தோம்னா வேலியை பிச்சுக்கிட்டு அடுத்தவன் தோட்டத்துக்கு போயிடும். நம்ம தோட்டத்தில் மேயாது, வேலியை பிச்சுக்கிட்டு அடுத்தவன் தோட்டத்துக்கு போயிடும்.
அந்த மாதிரி தாதவிழ்த்தார் காளைக்கு ஆண்மை நீக்கப்படாத மாடு என்று பொருள். நம் தோட்டத்தில் மேய விட்டால் அந்த வேலையை தாண்டி அடுத்தவங்க போகுது. அந்த காளையாக புனிதவதியின் கணவர் இருக்க போகிறார். அதாவது என்ன சொன்னா, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ஆனா அவ அதிலிருந்து திருமண வேலியை கடந்து வேறொரு பெண்ணை மணந்து கொள்ளப் போகிறான். திருமண வேலியை கடந்து வேறொரு பெண்ணை மணந்து கொள்ளப் போகிறான். அது சொல்றதுக்கு தான் அவர் சொல்றாரு, தாதவிழ்த்தார் காளை தாதவிழ்த்தார் காளைக்கு தளிர் நடை மென்னகை மயிலை தாதவிழ்த்தார் காளைக்கு கலிநகர் மக்கள் போற்ற கல்யாணம் செய்தார்கள். பரதத்தன் திருமண வேலியை தாண்டி சென்று வேறொரு பெண்ணை மணக்கப் போகிறான் என்ற வருங்காலத்தை முன்கூட்டியே உணர்த்துகிறார். இப்படி பற்பல தனித்திறன் கொண்ட ஆராய்ச்சி புலவர் செய்கிறார் என்பது உண்மையை. சேக்கிழார் என்பது உண்மையை. சேக்கிழார் சாதாரண புலவர்கள், ஆராய்ச்சி புலவர். இந்த பெரிய புராணத்தை பாடுவதற்கு பல செப்பேடுகள், கல்வெட்டுகள், பல செவிவெளி கதைகள், பல பெரியோர்களின் வார்த்தைகள், இதையெல்லாம் கேட்டு அறிஞ்சு நல்லவற்றை எடுத்துக்கொண்டு அல்லவற்றை தள்ளிவிட்டு பெரிய புராணம் வருகின்றார். அந்த பெரிய புராணம் பாடுவதற்கு அவரால் எப்படி முடிந்தது? இது ஒரு தனி மனிதன் இந்த புராணத்தை பாட முடியுமா? அன்பான் மூவரை பாட முடியுமா? அடியார்களை பாட முடியுமா? அதுக்குத்தான் CKS போன்ற பெரிய பேரறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அசிரீரியாக முதலீடு எடுத்து கொடுத்தார், உலகலாம் என்று முதலீடு எடுத்து கொடுத்தார் சிவபெருமான். அது மட்டுமல்ல, சிவபெருமானே சேக்கிழாரின் மனதிலே உள்ளே இறங்கி பெரிய புராணத்தை பாடி முடித்திருக்கிறார். இது சேக்கிழார் பாடியதில் சிவபெருமான் பாடியது. எப்படி சொல்லுவது? இவ்வளவு அருமையாக கடந்த காலத்து பல நூறாண்டுகளுக்கு முந்தைய அடியாருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி பாட முடியும்? சிவபெருமான் அருள் அவரது உள்ளத்திலே இறங்கி சிவபெருமான் தான் இந்த பெரிய புராணத்தை பாடியிருக்கிறார் சேக்கிழாரின் உருவத்திலே என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் பேரறிஞர்கள். யோக புறவின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. புறவியில புறவினா குதிரை, குதிரையில யோக புறவி. குதிரை சவாரி பண்ணா நல்லா ஜம்னு போகலாம். அது போர்க்களத்துக்கு போகும், ஓட்டப்பந்தயத்துக்கு போகும். ஆனா யோக புறவின்னு அது ஏன் சொல்றாரு? யோக புறவின்னு ஏன் சொல்றாரு? அதுதான் அவருடைய திறமை. சிவபெருமானுக்கும் பார்வதி கங்கை என இருவர் உடன் உறைந்தாலும், சிவபெருமானுக்கு பார்வதி கங்கை என இருவர் உடன் உறைந்தாலும் அவர்கள் பரமயோகியாவே இருக்கிறார். சிவபெருமான் எப்படி இருக்கிறாரு? சேக்கிழார் சொல்றாரு, அவருக்கு இரு மனைவிகள், கங்கை ஒன்று, பார்வதி ஒன்று. ஆனாலும் அவர் பரம யோகியாக இருக்கிறார். அவர் போக வாழ்க்கையை ஈடுபடுகிறார். பரமயோகி, சாதாரண யோகி இல்லை, பரமயோகியாக இருக்கிறார். அதனால்தான் ஆதியோகியின் சிலை அண்மையில் நிறுவப்பட்டது. அதனால்தான் தமிழ்நாட்டில் ஆதியோகியின் சிலை அண்மையில் நிறுவப்பட்டதற்கு காரணம் அதுதான். சிவபெருமான் பரமயோகியாக இருந்தார். தன்னை ஆட்கொண்ட பரமசிவன் போன்று தேவியார் இருவர் ஆகிய பறவையார் சங்கிலியார் இருந்தும், சுந்தரருக்கு 2 மனைவி பூலோகத்தில். தேவலோகத்தில் அவருடைய வாழ்க்கை வேற, பூலோகத்தில் அவருடைய வாழ்க்கை வேற. இங்கே 2 மனைவி, சங்கிலியார், பறவையார். இந்த 2 மனைவிகள் இருந்தும் அவர்களை கிரியாசக்தி ஞான சக்தியாக போற்றினாரே தவிர அவர்களை தன் மனைவிகளாக போக வாழ்க்கையில் அவர் ஈடுபடவில்லை. ஏனென்றால் சிவபெருமானே 2 மனைவிகள் இருந்தாலும் பரமயோகியாக இருக்கிறார். அந்த பொருட்டு அந்த பாரம்பரியத்திலே, அந்த பரம்பரியத்திலே வந்தார்கள். அவரும் அவர்களை கிரியாசக்தி ஞான சக்தியாக போன்றார். இதுதான் அந்த நிலையில் தான் அவர் வாழ்ந்தார். யோக சக்தியாக யோக நிலை வாழ்ந்தார் சுந்தரர். என்னை உணர்ந்து சரி, இப்படி 2 மனைவிகள் இருந்தாலும் யோக வாழ்க்கையில் இருக்கிறார், போக வாழ்க்கையில் இல்லாமல் என்றிருந்த இந்த மகானை, இந்த பெரிய மகானை, அந்த சுந்தரரையே சிவபெருமானை நினைத்து வழிபட்டவர் ஒருவர் உண்டு, ஒரு அடியார் உண்டு. சிவபெருமான் நேரடியாக வழிபடல, அவர் சுந்தரரே நீதான் சிவபெருமான் என்று வணங்கி வழிபட்டார் ஒருவர். அவர் வழிபட்டதால்
பெருமிழலை குறும்பர், பெருமிழலை குறும்பர் என்ற அடியார் அந்த பெருமிழலை குறும்பரும் பரமயோக நிலையை அடைந்து சிவலோகம் சென்றார். இது சேக்கிழாரின் வாக்கு. சடங்கவி அந்தனர் மகளை மனம் செய்ய பொருட்டு, சடங்கவி அந்தனர் மகளை மனம் செய்யும் பொருட்டு, அதாவது சுந்தரருக்கு சடங்கவி அந்தனர் மகளை மனம் முடிக்கிறார், ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுக்காக புறப்படுறாரு. மாப்பிள்ளை ஊர்வலம் புறப்படுது. எப்படி புறப்படுது? பொருட்டு மன்னர் செய்யும் பொருட்டு மன்னர் திருவும் வைதீக திருவும் கொண்டு புறப்பட்ட சுந்தரர், மன்னர் திருவும் வைதீக திருவும். மன்னர் திரு அப்படின்னா, இவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த குறுநில மன்னர் ஒரு இந்த சுந்தரர் அழகை பார்த்து, முக அழகை பார்த்து தத்தெடுத்து கொண்டார். அவர் தான் வளர்த்தார். எனவே இளவரசராக வளர்ந்தவர் சுந்தரர். இப்ப இறைவன் அருளும் அவருக்கு இருக்கு. அதனால என்ன பண்றாரு? மன்னர் திருவும், அதனாலதான் மன்னர் திருவுன்னு சொல்லிட்டாரு. குறுநில மன்னர் எடுத்து வளர்த்தாருல்ல, மன்னர் திருவும் வைதிக திருவும் இறைவன் திருவும் கொண்டு புறப்பட்ட சுந்தரர் குதிரை மீது ஏறி செல்கிறார். மாப்பிள்ளை அழைப்பு, ஒரு குதிரை மேல வச்சு மாப்பிள்ளை அழைக்கிறாங்க. செல்கிறார், குதிரை மீது ஏறி செல்கிறார். இந்த குதிரையைத்தான் யோக பிறவி என்கிறார் சேர்க்கிறார். இந்த குதிரையை யோக பிறவி என்கிறார் சேர்க்கிறார். இந்த குதிரை சுந்தரரை மோக வாழ்வுக்கு பதிலாக, போக வாழ்வுக்கு பதிலாக யோக வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது. இந்த குதிரை என்ன சொல்லுது? மாப்பிள்ளை விட்டார்ல, பொதுவாக மாப்பிள்ளை வந்து குதிரை ஏறி மாப்பிள்ளை அழைப்பு வந்தா அவர் போக வாழ்க்கைக்கு தானே போவார். ஆனால் இந்த குதிரை மட்டும் போக வாழ்வுக்கு அழைத்து செல்லவில்லை, யோக வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது. அதனாலதான் இது யோக புறவி, போக வாழ்வுக்கு கொண்டு செல்கிறது என்ற கருத்தில் வருங்கால நிகழ்வு எதுவும் இப்படித்தான் நடக்க போகுது. அவர்கள் கிரியாசக்தி ஞானசக்தியாக வாழ போறாரு அப்படிங்கிறது இந்த குதிரை எடுத்துட்டு போகுது. அதனால இது யோக புறவின்றார். அந்த பாடல் தான் ரொம்ப முக்கியமான பாடல். மன்னர் திறமும் வைதீக திருவும், மன்னர் திருவும் வைதீக திருவும் பொங்க நன்னகரம் விழை கொள்ள நம்பியாராரோ நாதன் தன்னடி மனதில் கொண்டு தரும் திருநீடி சாத்தி பொன்னணி மணியார் யோகப்புறவை மேற்கொண்டு போனார். யோகப்புறவை மேற்கொண்டு போனார். யோகப்புறவில தான் போனார். யோகப்புறவின்னா என்ன? யோகப்புறவின்னா யோகம், கூடுதல், நன்சுழி முதலிய நல்லிணருக்கு எல்லாம் உள்ள ஒரு புறவி தான் யோகப்புறவி. சுபத்தை விளைவிக்கக்கூடிய சுழிகள். அந்த குதிரையில பல சுழிகள் இருக்குது. அந்த குதிரையில் உள்ள சுழிகள் பற்றி கல்வி சேர்ந்தவர் மாணிக்கவாசகர் சுவாமி. அதனாலதான் அடிமர்த்தின பாண்டியன் மாணிக்கவாசகர் சுவாமி கூப்பிட்டு, அவர் அமைச்சர், முதலமைச்சர், அவரை கூப்பிட்டு, நீங்கள் குதிரையின் சர்வ லட்சணங்களும் சுழிகளை பற்றி அறிந்தவர்கள், படித்தறிந்தவர், எனவே நீங்கள் குதிரை வாங்க போய் வாருங்கள் என்று தளபதி அமைப்பாளர் முதல் மந்திரி அமைச்சார். அதுதான் அந்த குதிரைக்குள்ள சுழிகளை அறியணும். அப்படிப்பட்ட சுழிகளை தான் மூர்த்தி என்பவர் குறிப்பிடுகிறார். சிவகவி மணி CKS தடுத்தாட்கொண்ட புராணம் 165 இதைத்தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? சரியையாதி 40 உண்டு. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானத்துல யோக பாதத்தை விளக்க வந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். யோக பாதத்தை விளக்க வந்தவர். அது ரொம்ப விவரமாக CKS உரை நூலில் எழுதினார். இதனை உறுதி செய்யவே பறவையாருடன் திருமணம் நடைபெற்று சுந்தரர் வாழும் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை படம் பிடித்து பின்வரும் பாடலில் சேர்த்தார் காட்டுகிறார். இதனை உறுதிப்படுத்த ஒரு கிரியாசக்தி ஞானசக்தியாக தான் வாழ்ந்தாருங்கிறத உறுதிப்படுத்தணுமே, அதை கன்ஃபார்ம் பண்ணணும்ல. இந்த உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு பாடல் வைக்கிறாரு. அதுதான் அவருடைய செந்தமிழ் திறன். தென்னாவலூர் மன்னன் தேவர் பிரான் திரு அருளாளன். அந்த பாடல் இப்படித்தான் வருது. தென்னாவலூர் மன்னன் தேவர் பிரான் திரு அருளாளன் மின்னாரும் கொடிமருந்தில் பறவை என்னும் மேல் இயல் பொன்னாரும் முளையோங்கும் புனரோடவ சார்பாக பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையில் இருந்தார். பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையில் இருந்தார். யோக பரம்பரை. சிவபெருமான் எப்படி யோகமா இருந்தாரோ அது மாதிரி சுந்தரர் யோகமா இருக்காரு. அந்த பரம்பரையில் வந்தவர்னு சொல்றாரு. இந்த பாடல் இன்னொருக்கா சொல்றேன். தென்னாவலூர் மன்னன் தேவர் பிரான் திரு அருளாளன் மின்னாரும் கொடிமருங்கில் பறவை என்னும் மெல்லியல் பொன்னாரும் முளையோங்க புனர் குவடே சார்பாக பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையில் விரும்பினார். திருத்தொண்டர் புராணத்தில் 3627 பாடம்.
நம்பிகளது யோக பரம்பரை விருப்பத்திற்கே விளக்கம் என்னன்னா, நம்பிகளது யோக பரம்பரை விருப்பத்திற்கே முளைக்கோடுகள் சார்பாக அமைந்தன தவிர அவை சிற்றின்ப இன்பத்திற்கு போகத்திற்கு குறியாக அமையவில்லை. அதுதான் சொல்றாங்க, விருப்பத்திற்கு காரணமாகவில்லை. நபிகளது யோக பரம்பரை விருப்பத்திற்கே முளைக்கோடுகள் சார்பாக அமைந்தன தவிர அன்றி ஏனையோர் சிற்றின்ப விருப்பத்திற்கு காரணமாகவில்லை. அதுக்குத்தான் ஒரு குறள் ஒன்று சொல்லுது. அதை அதை உறுதிப்படுத்தக்கூடிய திருக்குறள் ஒன்று இருக்கு. இந்த கருத்தை உறுதிப்படுத்தக்கூடிய என்ன சொல்றாங்க, குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுடி கணமேனும் காத்தல் அறிவு. இந்த குறள் 29க்கு கொண்டாந்து இதுல தான் சிகேஎஸ் சொல்றாரு. இந்த குறளின் அடிப்படையில் தான் நடந்தது. எங்கே வாழ்கிறாய் என்பது பொருட்டல்ல, எப்படி வாழ்கிறாய் என்பதே யோக வாழ்க்கை. யோக வாழ்க்கை எப்படி வாழ்கிறாய் என்பதுதான் யோக வாழ்க்கை. ராமகிருஷ்ண பரமஹம்சர், வள்ளல் பெருமான், வாரியார் சுவாமிகள் போன்றோர் இல்லறத்தில் இருந்தாலும் அவர்கள் போக வாழ்க்கையில் இல்லை, யோக வாழ்க்கையில் இருந்தார். அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் வள்ளல் பெருமானுக்கும் வாரியார் சுவாமிகள் கல்யாணம் ஆச்சு. ஆனால் இவங்கெல்லாம் போக வாழ்க்கையில் இல்லை, யோக வாழ்க்கையில் இருந்தார்கள். எப்படி? சிவபெருமான் யோகி, பரமயோகி, சுந்தரர் பரமயோகி, அதனால இவங்களும் பரமயோகி. எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி கல்யாணம் பண்ணாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அதாவது சாரதா அம்மையாரை அவர் வயதுக்கு வரும்போது, பருவம் அடைவதற்கு முன்பே, சிறு குழந்தையாக இருக்கும்போதே ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு திருமணம் செய்து விட்டார். இது அவர் அந்த காலத்து அந்தனர்களுடைய பழக்கம். 7 வயசு சிறுமி, 7 வயசா 6 வயசா 5 வயசா அந்த அம்மா அந்த பொண்ணை ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு திருமணம் வச்சிருந்தோம். அப்போ பரமஹம்சர்னு பேர் இல்லை, சாதாரண ராமகிருஷ்ணன் தான். அவர் காளி கோயில் பூசாரியாக இருந்தார், பண்ணி வச்சுட்டாங்க. காலம் கடந்துச்சு, இவர் காளி கோயிலில் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அம்மா பருவத்துக்கு வந்துட்டாங்க. பருவத்துக்கு வந்தோடனே மற்ற பெண்கள்லாம் சேர்ந்து, பாரு நீ பருவத்துக்கு வந்துட்டு உன் புருஷன் காளி கோயில் இருக்கான், போய் உன் புருஷனோட போய் சேர்ந்து குழந்தை குட்டிகளை பெரு போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த அம்மா வந்தாங்க. வந்து ராமகிருஷ்ணர் பார்த்தாங்க. நீ யாருன்னு இவர் நீ யாருன்னு கேட்டார். நான் தான் உங்கள் மனைவி, உங்களை பார்க்க வந்தேன். என்னை எதுக்கு பார்க்க வந்தேன் கேட்டார். நான் ஒரு குழந்தைக்கு தாயாக வேண்டும், அதுக்காக உங்களை பார்க்க வந்தேன். அவ்வளோதான். ஒரு மின்னல் அடித்த மாதிரி அவர் உடம்புல ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. உடனே அவர் சொன்னார், ஒரு குழந்தைக்கு தாய் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் நீ தான் தாயாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை அந்த அம்மாவை உட்கார சொல்லி காளிக்கு முன்னால் ஒரு குடத்துல நீர், மஞ்சள் நீர் வச்சுருந்தார், மஞ்சள் தண்ணி வச்சுருந்தார். அதை எடுத்து இந்த அம்மா தலையில் கட்டி அன்னைக்கே இந்த அம்மாவை சாமியார் ஆக்கி விட்டார். சார் ராமகிருஷ்ணர் வச்சு கல்யாணம் ஆச்சு. அவர் யோக வாழ்க்கையில் இல்லையே, போக வாழ்க்கையில் இல்லையே, யோக வாழ்க்கையில். வள்ளல் பெருமானை அப்படித்தான் அவரே சொல்லுவார், தொட்டேன் கலந்திலேன். அதாவது அவருடைய சகோதரி கட்டாயத்துக்காக திருமணம் பண்ணார். அதுதான் சொல்லி தொட்டேன் கலந்திலேன். தாலி கட்டது உண்மை, தொட்டது உண்மை, ஆனால் கலக்கலை. கலந்தேன் கடைசி வரைக்கும் இல்லை. அப்போ வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஏன் வேற வழி இல்லை, நான் திருமணம் பண்ணிக்கலைன்னா என் சகோதரி என்னோட அக்கா வந்து மரணம் அடையவேன்னு சொன்னதுனால இதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன மட்டும் இல்லை. முதலிரவு அறையில் கொண்டாந்து விட்டாங்க அந்த அம்மாவை. வள்ளல் பெருமான் என்ன சொன்னார், அந்த முதல் இரவு முழுவதுமே திருவாசகத்தையே படித்து அதே உரையை சொல்லி அந்த அம்மாவை சாமியார் ஆக்கிட்டார். அந்த அம்மா துறவி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. வாரியார் சுவாமிகள் அப்படித்தான். அவரது அக்கால் வந்து தற்கொலை செய்து கொள்வே, நீ திருமணம் செய்ய சொன்னதுனால அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போக வாழ்க்கையில் இல்லை, யோக வாழ்க்கையில் இருக்கு. அந்த அம்மா யோகியாவே போயிட்டாங்க. இந்த மாதிரி இந்த நாட்டில் பலர் இருக்கிறாங்க. சிவபெருமான் பரமயோகியா இருந்தாரே, அந்த பரமயோகியின் அடிப்படையில் யோக வாழ்க்கையில் இருக்க சில பேர் இருக்கிறாரு, இன்றும் இருக்கிறாரு. அது நமக்கு தெரியறது இல்லை, அவ்வளவுதான். தெரிஞ்சவங்களுக்கு சேக்கலார் சொல்லியிருக்கிறார். இயற்கையும் இறைவனும் அப்படின்னு ஒரு சொற்றொடர். இயற்கையும் இறைவனும்
மண்ணு காதல் நும் மனைவியை வேண்டி நான் இங்கு வந்தேன் என்றார் வேதியராய் வந்து சிவனார். இல்லை என்னாத இயற்பகையார் தந்தேன் என் தாரத்தை தங்களுக்கு என்றார். சேக்கராரின் செந்தமிழ் சொற்சிலம்பம் இங்கே விளையாடுகிறது. சிவபெருமான் ஒரு அடியாராக வருகிறார், ஒரு சிவனடியாராக வருகிறார், இயற்பகை நாயனாரிடம் வருகிறார். அவர் இயற்பகை நாயனாரே அவர் பாடும்போது இல்லை என்று சொல்லாத இயற்பகை நாயனார் பாடுவார் சுந்தரம். இல்லை என்று சொல்லாத இயற்பகை நாயனார். இயற்பகை நாயனார்கிட்ட வந்து அவர் ஒன்று கேட்குறாரு, நான் ஒன்று கேட்பேன் கொடுப்பியான்னு. நீ என்ன என்கிட்ட இருக்கிறத எதை கேட்டாலும் கொடுப்பேன், என்கிட்ட இல்லாத கேட்டால் நான் எப்படி கொடுப்பேன், உன்கிட்ட இருக்கிறது தான் கேட்குறேன், என்ன கேடு அப்படின்னு. அப்போ தான் இல்லை என்று சொல்லாத இயற்பகை நாயனார். அது என்ன, மண்ணு காதல் நும் மனைவியை வேண்டி நான் இங்கு வந்தேன். ஓ மனைவி எனக்கு தனமா கொடுன்னு கேட்கிறார். வந்தேன் என்று இயற்பகை நாயனார் என்ன சொன்னாரு, தந்தேன் தங்களுக்கு என் மனைவியை, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதனாலதான் அவர் பேரு இல்லை என்று சொல்லாத இயற்பகை நாயனார். சேக்கராரின் சொற்சிலம்பம் இங்கே விளையாடுகிறது. அதை எப்படி சொற்சிலம்பம்னா, நும்பால் ஒன்று வேண்டி அந்த பாடல் பாடிக்கணும். நும்பால் ஒன்று வேண்டி பாடல் 408 409. மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி பாடல் 440 410. முன்பு உள்ளதே வேண்டி பாடல் 410 11. வேண்டி 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 என்று சொல்லி 3-4 தடவை பயன்படுத்துவார். இந்த ஒரே சொல்ல 3 தடவை பயன்படுத்துவார். ஏன் அப்படி பயன்படுத்துறாரு, அதுக்கு என்ன பொருள்? அது இந்த 3 தடவை பயன்படுத்துறது என்ன பொருளை வைத்து பேசியிருக்காரு சேர்க்கிறாருன்னா, இந்த வேண்டி வேண்டின்னு சொன்னார்ல, அதுக்கு பொருள், முதல் பொருள் வந்து இயற்பகையாக உனது பெருமை உலகிற்கு உணர்த்த உன் மனைவி வேண்டி வந்தேன். நான் சும்மா வந்து உன் மனைவியை கேட்கல, உன்னுடைய பெருமையை இந்த உலகுக்கு உணர்த்த வழியே உன் மனைவியை கேட்டு வந்தேன். உன்னுடைய பெருமையை எப்படி உணர்த்துறது? இல்லை என்று சொல்லாத இயற்பகை, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நீ அந்த பெருமையை உணர்த்தமே, அதுக்காகத்தான் உன் மனைவியை கேட்டேன். நான் நடத்தும் நாடகத்தில் அவளை இக்கட்டான பாத்திரத்தில் நடிக்க வைத்தேன். நான் நடத்தும் நாடகத்தில் அவளை ஒரு இக்கட்டான பாத்திரத்தில் நடிக்க வைத்தேன். உனக்கு உன் மனைவியும் உதவிட வந்தேன். உனக்கு உன் மனைவியும் உதவிட வந்தேன். அதாவது இவன் மனைவியை தானம் கொடுக்குறாரு. மனைவி போக முடியாது, போயா நீதான் என் புருஷன் எவனையும் போக சொல்ற முடியாது அப்படின்னு சொல்லிடலாம்ல. ஆனா அந்த அம்மா கணவர் சொன்னதை ஒத்துக்கொண்டு சிவனடியாரின் அடியில் சென்று நின்றான். அதுதான் சொல்றான், உனக்கு உன் மனைவி உதவிட வேண்டி வந்தேன். அது இப்ப வேண்டி 3 வேண்டி சொல்றார். 4வது வேண்டிங்கிற அந்த வார்த்தைக்கு, உனக்கு நான் தரும் தொல்லையை உன் மனைவி மன்னிக்க வேண்டி வந்தேன். நான் உனக்கு தொல்லை கொடுக்க போறேன், இந்த தொல்லைக்கு உன் மனைவி என்னை மன்னிக்கணும். என் மனைவி தானே இங்க கருப்பொருள், உன் மனைவி என்னை மன்னிக்கணும், அதுக்காக வேண்டி வந்தேன். அது மாத்திரம் இல்ல, உன் மனைவியை உன்னுடன் என் உலகுக்கு கூட்டி போக போறேன். எப்படி கூட்டி போக போறேன்? உமையோடு வந்து உன்னையும் உன் மனைவியும் என் உலகுக்கு கூட்டி போக போகிறேன். அதுதான் இந்த 4 வேண்டிக்கு உண்டு பொருள். வேண்டி 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 படிக்கிட்டே இருப்போம். அதுதான் சொற்சிலம்பம். ஒரு ஆடவன் கடவுள் நிலையை அடைந்திட அவன் மனைவியும் உதவிட வேண்டும் என்பதை சேக்கரார் நிலைநிறுத்துகிறார். அடியாரிடம் ஆண்டவன் பலவற்றை கேட்டது உண்டு, ஆனால் கேட்டு பெற்றதை கை கொண்டு போனதில்லை என்பதை சேக்கரார் சொல்றார். அதான் நிறைய கேட்கிறார் ஆண்டவர். சிவபெருமான் வந்து அடியார்கிட்ட நிறைய கேட்கிறாரு, ஆனா கேட்டதை கை கொண்டு போனதில்லை, அவர் கொண்டு போனதில்லை. கேட்கறதோட சரி, கொடுத்தாச்சு கொடுத்துருவாரு, கொடுத்தோடனே சரின்னு இவர் தன் உருவத்தை காட்டி அவங்களை கூட்டிட்டு போயிடுவாரு. கை கொண்டு போன பெற்றதை கை கொண்டு போனதாக சட்டம் கிடையாது. போனதில் காப்பியம் நெடுகிலும் சொல்கிறார். அதுதான் மகேஸ்வர பூஜை. போன தடவை பெரிய பாடல் வாரியாக பேசும்போது இந்த மகேஸ்வர பூஜையை பற்றி நான் சொன்னேன். அடியார் பெருமக்கள் எல்லாம் அந்த மகேஸ்வர பூஜைக்கு போனதெல்லாம் சொன்னீங்க. சில பேர் அதுல நீங்க ஈடுபட்டது, அந்த மகேஸ்வர பூஜையில் ஈடுபட்டதெல்லாம் சொன்னீங்க. அந்த மகேஸ்வர பூஜையை முதல்ல சொன்னது
அதைத்தான் சொல்றாரு. இளையாங்குடி மாரநாயனார் புராணத்தில் மகேஸ்வர பூஜையை பற்றி கூறுகிறார். இளையாங்குடி மாரநாயனார் புராணத்தில் மகேஸ்வர பூஜையை பற்றி கூறுகிறார். மகேஸ்வர பூஜை என்பது சிவனடியார்களுக்கு விருந்து வைத்து அவர்கள் உண்பதை சிவனாரே உண்பதாக நினைத்து வணங்கி முடிந்தது. மகேஸ்வர பூஜைங்கிறது சிவபூஜை வேறு, மகேஸ்வர பூஜை வேறு. சிவபூஜை வந்து சிவனுக்கு செய்கிற பூஜை, மகேஸ்வர பூஜை சிவன் அடியார்களுக்கு செய்கிற பூஜை. அவர்களுக்கு விருந்து வைத்து அவர்கள் உண்டு மகிழ்வதை சிவனாரே உண்டு மகிழ்வதை பார்த்து நாம் மகிழ்வது, அதுதான் மகேஸ்வர பூஜை. அந்த மகேஸ்வர பூஜையை எப்படி செஞ்சாரு அவர்? ஏயாங்குடி மாரநாயனார் சொல்றாரு, உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திறனில் அண்டர்நாயகன் கொண்ட இச்சையில் அமுது செய்து வித்தார். எப்படி? உண்டி 4 விதத்தில் அறுசுவை திறனில் அண்டர் நாயகன் தொண்டர் இச்சையில் அமுது செய்து வித்தார். வந்தவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன மாதிரி சாப்பாடு வேணும் உங்களுக்கு, என்ன மாதிரி சாப்பாடு வேணும், என்னென்ன பதார்த்தம் வேணும்லாம் கேட்டு அதுபடி செய்கிறாரு. அதில் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறனில், அறுசுவைங்கிறது நமக்கு தெரியும், சேக்கரார் சொல்றாரு அறுசுவை தெரியும். ஆனால் உண்டி 4 விதம் சொல்றாரு. இந்த மாதிரி உண்டி 4 விதம், சாப்பாட்டில் 4 விதம் இருக்குன்னு சொல்றாரு. சொன்ன முதல் புலவர் இவர் தான், சேக்கரார் தான் முதல் புலவர். சாப்பாட்டில் 4 விதம், அது எப்படி சாப்பாட்டில் 4 விதம் இருக்கும்? அது என்னன்னா, உண்டி 4 விதத்தில் அறுசுவை திறனில் அண்டர்நாயகன் தொண்டர் கேட்க அறுசுவை தான். அறுசுவை என்பது அனைவரும் அறிந்தது. அறுசுவை உணவுன்னா அனைவரும் அண்டு. அறுசுவை என்ன? கைப்பு, புளிப்பு, இனிப்பு, தோற்பு, கார்ப்பு, உவர்ப்பு, இந்த 6 சுவை இருந்தால் அது அறுசுவை உண்டு. எப்படி? கைப்பு, புளிப்பு, இனிப்பு, தோற்பு, கார்ப்பு, உவர்ப்பு, இது இருந்தால் அறுசுவை உண்டு. ஆனால் உண்டி 4 விதம் சொல்றாரு. அப்படி அது எப்படி உண்டி 4 விதம் சொல்றாரு? எப்படி உண்டி 4 விதம் என்னன்னா, உண்பன, தின்பன, நக்குவன, பருகுவன, அதுதான் 4 விதம். உண்பன, தின்பன, நக்குவன, பருகுவன. உண்பன என்பதில் எது அடங்கும்? அமுதுன்னா சாப்பாடு, சோறு, குழம்பு, சாறு, தயிர், இது அது அடங்கும் உண்பன. தின்பன காய்கறிகள், அறிந்து வைத்த முக்கணிகள், வாழைக்காய் வறுவல், வடகம், அப்பளம், இது அடங்கும் தின்பன. இப்போ உண்பன முடிஞ்சிட்டு, தின்பன முடிஞ்சிட்டு. நக்குவன ஊறுகாய், புளிமுளகாய், மண்டி, பச்சடி, இஞ்சி துவை, வைப்போம்ல, ஏதாவது ஒன்று வைப்போம்ல, அதுதான் நக்குவன. பருகுவன என்றா தொன்னையில் பாயாசம், சர்க்கரை கலந்து எலுமிச்சை சாறு அல்லது பானகம் அல்லது சுண்ட காய்ச்சிய பால், இதுதான் இந்த மாதிரி இருக்கணும். 4 விதமா இருக்கணும் உண்டி. அறுசுவை உண்டியோடு 4 விதமான உண்டி அறுசுவையோடு இருக்கணும். என்ன மாதிரி சிந்திச்சிருக்கிறார் பாருங்க. இதுதான் சேக்கரார் இந்த மாதிரி எல்லாம் நிறையா அவருடைய செந்தமிழ் திறன் சொன்னால் நூற்றுக்கணக்கான குறிப்புகள் சொல்லலாம். ஆனால் நம்முடைய உணர்வுக்கும் நம்மளுடைய அறிவுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய சொல்லிட்டு வரேன். நிறையா இருக்கு. அதில் சட்டமும் சம்பிரதாயம் ஒரு சொற்றொடர் போடுறாங்க. சட்டமும் சம்பிரதாயம், இந்த சட்டமும் சம்பிரதாயம் அந்த அந்த குறிப்போடு இன்றைக்கு பொழிவை இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தொடர்வதை பார்க்கலாம். இப்போ சட்டமும் சம்பிரதாயமும் பார்க்கலாம். சட்டமும் சம்பிரதாயமும் இன்றைய சட்டசபை சட்டங்களையும் சம்பிரதாயங்களும் அன்றே சொன்னவர் சேர்க்கலாம். இது எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு எப்படி கோர்ட் நடக்குது, எப்படி தண்டனை கொடுக்குறாங்க, இதெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டாரு அவர். அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஒரு வழக்குன்னா, ஒரு நீதிமன்றம்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அன்னைக்கே சொல்லிட்டாரு அவர். இந்த பொருளை எடுத்து நிறைய நீதிபதிகள் பேசியிருக்கிறாங்க. இது சேக்கரார் சொன்னதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னே சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய நீதிபதிகள்லாம். அது எப்படி சொன்னாரு? அதுதான் எப்படி சொன்னாரு? சிவபெருமானே அவர் உள்ளத்தில் இறங்கி பாடும்போது அது வராமல் எப்படி இருக்கும்? அதான் சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாரு.
இன்றைய சட்டங்களையும் சம்பிரதாயங்களும் அன்றே சொன்னவர் சேர்க்கிறார். பஞ்சாயத்தார் முன்னிலையில் கிழவேதியன் சுந்தரர் மீது வழக்கு தொடுக்கிறார். தனது அடிமை சுந்தரருக்கு கல்யாணம் நடக்கும் போது தாலி கட்ட போகும்போது ஒரு கிழவேதியர் வந்து, நீ என்னுடைய அடிமை, கல்யாணத்தை எடுத்து எனக்கு அடிமை தொழில் செய்யவா என்று கூப்பிடுகிறார். இது பஞ்சாயத்தாருக்கு, அங்கே இருக்க பஞ்சாயத்தாருக்கு முன்னாடி பஞ்சாயத்து போகுது. அதான் நீதிமன்றம் வச்சுங்களேன். ஆனால் பஞ்சாயத்தார் என்ன கேட்குறாங்க, நீ இவன் தான் அடிமைன்னு சொல்றிய, நீ வயசானவன், அவர் இளைஞர், நீ வயசானவங்கிறதுனால நீ சொல்றது உண்மையை ஒத்துக்க முடியுமா? முடியாது. எனவே அதுக்கு என்ன செய்யணும், அவங்க என்ன செய்யணும் கேள்வி கேட்குறாங்க. ஆட்சியில், ஆவணத்தில், அயலார்த்தம், காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய். இந்த மூணுல ஏதாவது ஒன்று செய்யணும். ஆட்சியில், ஆவணத்தில், அயலார்த்தம், காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய். ஆட்சியில் என்றால் அனுபவ உரிமை, ஆவணம் என்றால் பத்திரம், ஓலை, டாக்குமெண்ட், அயலார் காட்சி என்றால் நேரடியாக அந்த பார்த்த சாட்சியாளர்கள். இதை ஏதாவது காட்டு. நீ பத்திரம் ஓலை இருக்கான்னு காட்டு, இல்லை உனக்கு அனுபவ பாத்தியம் இருக்கான்னு காட்டு, இல்லை நீ அவன் தான் அடிமைன்னு சொல்றீங்க, அதுக்கு நேரடியாக பார்த்த சாட்சிகள் இருக்காங்கன்னு சொல்லணும். சண்டேஸ் இதுதானே கேட்கிறது. இதைத்தானே இன்றைய நீதிமன்றம் கேட்கிறது. இன்றைய நீதிமன்றம் இதுதானே கேட்கிறது. அனுபவ பாத்தியம் தானே கேட்குது, பத்திரத்தை கேட்குது. சரி, பத்திரத்தை கேட்கறதுக்கு இல்லாமல் இதுக்கு சாட்சி இருக்குதா? உயிர் எழுதுனியா? உயிருக்கு சாட்சி இருக்கா? நீயா உயிர் நீயா வச்சு விட்டியா? சாட்சி இருக்கா? அதான் கேட்பாங்க. இது அப்பவே சொல்லிட்டாரு. இதே நீதிபதிகள்லாம் சில நீதிபதிகள் கோட் பண்ணியே சொல்லியிருக்காங்க. நான் பேப்பரில் பார்த்துருக்கேன். கண்டேஸ்வர நாயனார் புராணத்தில் சிவனார் அபிஷேகத்திற்கு வைத்திருந்த பால் குடத்தை நாயனாரின் தந்தை காலால் ஒழித்து சிதைத்தற்கு அவரது 2 கால்களும் வெட்டப்பட்டார். கண்டேஸ்வர நாயனார் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறதுக்காக பால் குடம் வச்சிருக்காரு. அவங்க தகப்பனார் அது ஒரு கிருக்கன், அவன் வந்து எப்படிடா நீ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அந்த குடத்தை, பால் குடத்தை வந்து தட்டி விட்டுறான், கால்கிட்ட ஏற்றி விட்டுறான். இவருக்கு கோவம் வந்து ஒரு குச்சியை எடுத்து சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. அது கோடாரியா மாதிரி காலை வெட்டியிருக்கு. தகப்பங்காலை மய வெட்டிடுறாரு. ஆனால் ஒரு காலை வெட்டாது, 2 காலையும் வெட்டிடுறாரு. இப்போ இது எப்படி நியாயமாகும்? உதைத்தது வலது கால், ஊன்றியது இடது கால். ஆனால் உதைத்த காலை தானே வெட்டணும்? இல்லை சொல்றாங்க. உதைத்த கால் வலது கால், ஊன்றிய கால் இடது கால். இடது காலின் திறமையால் தானே வலது காலால் தூக்கி உதைக்க முடிகிறது. அப்போ இது அந்த குற்றத்திற்கு இடது காலம் துணை போய் இருக்கிறது. எனவே 2 காலும் வெட்டப்பட வேண்டும். அதுதான் சேக்கலாருடைய இது. அது சொல்வாரு, ஊன்றிய காலின் வலிமையால் தானே உதைத்த கால் பால் குடத்தை சிதைத்தது என்பதால் துரோகத்திற்கு துணை போன மற்றொரு காலம் வெட்டப்பட்டது நியாயமே என்கிறார் சேக்கலார். இன்றைய நீதிமன்ற சட்டங்களும் அதைத்தான் சொல்கின்றன. என்ன சொல்லுகின்றன? குற்றவாளிகளுக்கு மட்டுமல்ல, இந்த குற்றவாளிகளுக்கு துணை புரிந்தவர்களுக்கும் தண்டனை உண்டு. ஒருத்தன் குற்றம் செஞ்சுட்டான், அவனுக்கு மட்டும் தண்டனை இல்லை, அவனுக்கு குற்றம் செய்யவனுக்கு துணை புரிஞ்சாலும் உதவி செஞ்சாலும் ஹெல்ப் பண்ணாலும் அவனுக்கும் தண்டனை உண்டு. அதைத்தான் அன்னைக்கே சொல்லிட்டார். ஊன்றிய கால் உதைத்த கால் 2 காலையும் வெட்டணும்ட்டார். இறைவன் மீது பொய் சத்தியம் வைத்து அல்லது அந்த சத்தியத்தை மீறினால் தெய்வம் கண்ணை குத்தும் என்பது இன்றைய நம்மவரின் நம்பிக்கை. இப்போ நம்ம எப்படி நம்பிக்கிறோம்? இறைவன் மீது பொய் சத்தியம் வைத்தா கடவுள் கண்ணை குத்திடுவாரு நினைக்கிறோம். ஆனா இது அந்த அதை கொண்டாந்து சேக்கலார் பாடுறாரு. எப்படி பாடுறாரு? இது ஒரு நடைமுறை சம்பிரதாயம். இது அன்றைய சுந்தரர் வாழ்க்கையில் பாடுகிறார் சேக்கலார். சிவனார் மீது பொய் சத்தியம் வைத்து மனைவியை பிரிந்து தல யாத்திரை சென்ற சுந்தரரின் கண்கள் கூடாயின என்பதை பாடுகிறார். மனைவி வந்து என்னை விட்டு பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு, உன்னை விட்டு பிரியாமல் இருக்கிறேன்னு சொல்லி சிவனார் மீது சத்தியம் வச்சார். ஆனால் சத்தியம் வச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து பல திருத்தலங்களுக்கு போகிறதுக்காக போயிட்டார். அதாவது அது பொய் சத்தியமாக போச்சு. இறைவன் மீது வச்சு சத்தியம் பொய் சத்தியமாக போச்சு. அப்படி பொய் சத்தியமாக போனதுனால இறைவன் என்ன பண்ணிட்டாரு? அவரது 2 கண்களின் பார்வையை பிடிங்கி விட்டார். சுந்தரர் குருடராகிவிட்டார்.
சிவனார் மீது பொய் சத்தியம் வைத்து மனைவி பிரிந்து தலையாத்திரை சென்ற சுந்தரரின் கண்கள் கூழாயின என்பதை பாடுகிறார் கேட்கிறார். செந்தமிழ் வித்தகரின் சிந்தனைகள் இன்றும் நடைமுறைக்கு வருகின்றன. இன்னைக்கு நடைமுறைக்கு வருகின்றன. அப்படித்தான் நினைக்கிறோம் என்று சொல்லி இன்னும் இதில் அடுத்த பாகத்தை அப்புறம் சொல்லலாம் என்று நினைத்து அதோடு அந்த செந்தமிழ் திறனுக்கு தேவையான கவிதைகளை செய்திகளை சொல்லி மேலும் காப்பியம் விளைந்த களம் என்ற தலைப்பிலும் உங்களுடைய உரையாற்ற விரும்பி இப்பொழுது இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். ஆறில் கடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய செம்மை வாழ்க, வாழையன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க. அவ்வளோதான்.